நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். முதலூர் பகுதியில் பொதுமக்கள் எதிர்ப்பால் மதுபான கடை மூடல். பொதுமக்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கிக் கொண்ட ஆட்டம். சாத்தான்குளம் அருகே முதலூரில் தர்மபுரா பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்தது. இதன் அருகில் வழிபாட்டு தளம், குடியிருப்பு வீடுகள் உள்ளது. இதில் மதுப்பிரியர்கள் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் முதலூர் கிராம மக்கள் சார்பில் பொதுமக்களுக்கு பிரச்சனையாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றிட வேண்டும் என போராட்டம் அறிவித்தனர். அதன்படி கடந்த 2 மாதத்திற்கு முன்பு சாத்தான்குளம் தாலுகா அலுவலகத்தில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தையில் 1 மாதத்திற்கு டாஸ்மாக் மதுபான கடை வேறு பகுதிக்கு இடம் பார்த்து மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மாற்றப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் கடாட்சபுரம் ஞானமுத்து என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் முறையிட்டனர். நீதிமன்றம் 1 மாத காலத்தில் முதலூர் டாஸ்மாக் மதுபான கடையை மாற்ற வேண்டும் என உத்தரவிட்டது. இந்நிலையில் பிரச்சனையான முதலூர் டாஸ்மாக் மதுபான கடை மூடுவதாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டது. இதனை வரவேற்று முதலூரில் கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர்.